2 நாள்ல பாத்தீங்கன்னா Paytm 40% கிட்ட கீழே விழுந்துச்சு. இது மட்டும் இல்லாம RBI வந்து Paytm மேல நிறைய பேன் வேற கொடுத்திருக்காங்க. எதனால இந்த பேன் கொடுத்தாங்க? இதனால Paytmக்கு என்ன பாதிப்பு இருக்கு போதுனா இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். So this is Deepak Kumar, co-founder of TradeCheers. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி Paytm வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எல்லாரும் நியூஸில் பேசுறதுன்னா Paytm RBI வந்து பேன் பண்ணதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இதனால் வந்து பொதுமக்களாக Paytm யூஸ் பண்ணுற நம்மளுக்கு என்ன பாதிப்பு இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்லேயும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் காமிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம Paytmனு சொல்லும் போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறோன்னா Paytm இந்த மாதிரி கூகுள் பே, இந்த மாதிரி நிறைய ஃபோன்பே, இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது தான் Paytm. என்னென்னா யூபிஐ பேமெண்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. என்னென்ன இருந்துச்சுன்னா நான் ஒரு நிமிஷம் படிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இதில் நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு வழியாக பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் நார்மலாக காய்கறி கடையில் கூட பார்த்தீங்கன்னா இந்த Paytm டப்பா வச்சுருந்தான். அதை பே பண்ணும்போது சவுண்டு வரும், நீங்கள் என்னென்னா இவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபேமஸாக இருந்துச்சு. இது எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தம் 13% மார்க்கெட் ஷேரை வந்து இது Paytm வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனி தான் Paytm. எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் ஸ்பேஸில், அதுவும் பேமெண்ட் ஸ்பேஸில் பெரிய கம்பெனியாக இருந்துச்சு. ஆனால் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் கூட தான் வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா அவங்க IPO வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் தெரியும். Paytm வந்து ஒரு நம்பிக்கையில் வந்தாங்க, என்னென்னா மக்கள் இவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வரும்போது நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்தாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே லார்ஜஸ்ட் IPOவாக எது இருந்துச்சு பார்த்தீங்கன்னா Paytm தான் இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு வேல்யூவேஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நவம்பர் 2021 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 18,300 கோடி அளவுக்கு வேல்யூவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 1950 ரூபா இருந்தது, 1950 இருந்தது. ஒரே நாளில் வந்து 27% கீழே விழுந்து 1560 ரூபா வந்துச்சு. என்னென்னா பிக்கெஸ்ட் ட்ராப். என்னென்னா லிஸ்டிங்லும் பெரிய இது தான், அதே மாதிரி லிஸ்டான ஃபஸ்ட்டு டேலே இவ்வளோ கம்பெனி விழுந்ததும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு கம்பெனி. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்த நாள்லேருந்தே இவங்களுக்கு அடி தான். இது என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2020 செப்டம்பர் 18 அப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூகுள் ஸ்டோர்லேருந்து ப்ரீஃபாக கொஞ்ச நாளைக்கு வந்து Paytm ஆப்பே வந்து என்ன பண்ணாங்கன்னா பேன் பண்ணாங்க. எதுக்குன்னா ஏன்னா டியூ டு வயலேஷன், அவங்க வயலேஷனை பிரேக் பண்ணதுனால கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே Paytm ஆப்பை என்ன பண்ணாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து பேன் பண்ணி வச்சாங்க. இப்போ இந்த Paytm எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் இந்தியன்ஸ் கிட்ட வந்துட்டு இவங்ககிட்ட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 300 மில்லியன் டிஜிட்டல் வாலெட்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. 30 மில்லியன் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா Paytm. மார்ச் 2022 RBI கிட்டேருந்து ஒரு பேன் வருது. என்னென்னா இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, புது கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து RBI என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஆடிட் பண்ணி பார்ப்போம், நிறைய விஷயங்கள் பார்ப்போம், உங்களோட கிட்ட நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, புது கஸ்டமர்ஸை என்ன பண்ணக்கூடாது, உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 2023 RBI என்ன பண்ணுறாங்கன்னா 5.3 crores கிட்ட என்ன பண்ணுறாங்க, ஃபைன் போடுறாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்னால போடுறாங்க. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் வீடியோ வெரிஃபிகேஷன் இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா KYCன்னு ஒன்று இருக்குது. KYCனா தெரியும், நோ யுவர் கஸ்டமர். இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் நம்ம எங்கே இருக்கோம், நம்மளோட ஐடி, ஆதார் கார்டுலேருந்து பேன் கார்டுலேருந்து எல்லாமே கேட்டு எல்லாமே செக் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க. Paytmல பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வீடியோ மூலமா வெரிஃபிகேஷன் பண்ணுறதும் இருந்துச்சு. அதில் என்ன ப்ராப்ளம் சொல்கிறாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் நேரில் போய் பண்ண முடியல, வீட்டிலேருந்தே பண்ணுறீங்கன்னா நல்ல விஷயம்தான். ஆனால் என்ன ஆச்சுன்னா இந்தியாவிலேருந்து மட்டும் அந்த மாதிரி பண்ணாமல் வெளியூர்லேருந்துலாம் நிறைய மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆன்லைனில் வெரிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பண்ண விட்டுருக்கக்கூடாது. அவங்க பண்ண தப்பு என்னென்னா வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்துட்டு ட்ரை பண்ணுறாருன்னா அவர் என்ன பண்ணியிருக்கக்கூடாது, அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது. அதை எப்படி ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், IP அட்ரஸ் வச்சு ஸ்டாப் பண்ணலாம். ஆனால் அவங்க ஸ்டாப் பண்ணலை அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கிடைக்கிற டேட்டாஸை வந்து லீக் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைபர் அட்டாக் வரும்போது கூட டக்குன்னு அதை வந்துட்டு அவங்க ரிப்போர்ட் பண்ணாமல் டிலேவாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க, லேட்டாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வச்சு அவங்க மேலே ஃபைனாக போடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம தெரியும் என்னென்னா நிறைய பேர் வந்து ஃபாஸ்டாக் பேமெண்ட் எது மூலியமாக பண்ணுறாங்கன்னா
பேடிஎம் மூலியமாக தான் பண்ணுறாங்க. இப்போ பேடிஎம் மூலிமா ஃபாஸ்டாக் பண்ணுற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்னா, காசு போகும்போது நம்ம பே பண்ணும்போது அது உடனே பேடிஎம் வந்து அவங்களுக்கு தரதில்லை, லேட்டாக தராங்க. அதனாலேயே நிறைய இஷ்யூஸ் வருது, அதனாலே எங்களால் டெவலப்மெண்ட் பண்ண முடியல, அதனாலே எங்களுக்கு பிரச்சனை நிறைய இருக்குன்ற மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேடிஎம் ஃபாஸ்டாக் தெரியும், பேடிஎம் மூலிமா ஃபாஸ்டாக் வரதில் வந்துட்டு உள்ள பேலன்ஸ் எல்லாம் வந்து காலி பண்ணிடுங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. எதுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா February 29 மார்ச் 1 எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபாஸ்டாக் வந்து வேறு மீடியமில் இந்த வேறு பிளாட்ஃபார்ம் வழியாக நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறது, அது நார்மலாக பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வச்சுருக்கிறது மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க. என்னென்னா, பர்சிஸ்டண்ட்டாக நான் கம்ப்ளையன்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி நம்ம ஆர்பிஐ சொல்கிற விஷயத்துக்குலாம் இவங்க கீழ்ப்படிய மாட்டுறாங்கன்றதுக்காக தான் ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வந்துட்டு மொத்தமாக இனிமேட்டு என்ன பண்ண வேண்டாம், பேடிஎம் வழியாக புது அக்கௌண்ட்ஸ் ஓப்பனிங்கு அதெல்லாம் வேணாம், ஸ்டாப் பண்ணிடலாம். அதே மாதிரி டெபாசிட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு யோசனை வரலாம், ஐயோ இதனால் நம்ம பேடிஎம்மில் அக்கௌண்ட் வச்சுருக்கோமே. நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பேடிஎம்மில் நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஏற்கனவே காசு இருக்குன்னா அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு என்னாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதில் இன்ட்ரெஸ்ட் வரணும், உங்களுக்கு ரீஃபண்ட் வரணும், கேஷ்பேக் வரணும், அதெல்லாம் வந்துடும். இன்கேஸ் நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு சில டைம்ஸ் வந்து 3 நாள் கழித்து அந்த பேமெண்ட் போயிருக்காது, 3 நாள் கழித்து வரும் அப்படின்ற மாதிரி டேட்டாலாம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு காசு திருப்பி வந்துடும். அதெல்லாம் வரி பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. என்னென்னா, இதுக்கப்புறமா புது கஸ்டமர்ஸோ இதுக்கப்புறமா புது டெபாசிட்டோ February 29 அந்த டேட்டுக்கு அப்புறமா புதுசாக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதோ எது வழியாக பண்ண முடியாதுன்னா நம்ம பேடிஎம் வழியாக பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே தெரியும், நம்ம நார்மலாகவே 2-3 டிரான்சாக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த பேஸ் இருக்குது, அந்த பேஸ் இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணி நார்மலாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்றது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரும். மார்க்கெட் உள்ளே வரதுக்கு முன்னாடி நம்ம அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் ஹோல்டு பண்ணுறாங்க. இதில் மேஜராக பெரிய பர்சன்ட் யாரும் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் குரூப் அப்படின்ற ஒரு சைனீஸ் கம்பெனி வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாகவே தெரியும், சைனீஸ் கம்பெனி மேலே நிறைய இதுவெல்லாம் போயிட்டுருக்கு, என்னன்னா இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இந்த டைமில் ஆர்பிஐ என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்க பெரிய மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் வந்துட்டு சைனீஸாக இருக்கிறதுனால இன்ஃபர்மேஷன் லீக் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்னும் நிறைய பயம் இருக்குது. ஏன்னா ஆன் குரூப் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அலிபாபா வந்து உங்களுக்கு 7.2% ஸ்டேக் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனி வச்சுருக்காங்க. இப்போ பெக்ஷர் ஹாத்வே கூட தெரியும், அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா 2.8% வச்சுருக்காங்க. பெக்ஷர் ஹாத்வே வந்துட்டு இப்போ யாரோட கம்பெனி பார்த்தீங்கன்னா வாரன் பஃபட்டோட கம்பெனி தான். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் சைனீஸ் வந்து நிறைய வச்சுருக்கிறதுனால ஒரு பயம் இருக்க தானே செய்யுது, என்னென்னா இன்ஃபர்மேஷன் லீக் ஆகலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பாதகமாக தான் நடக்குது, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. அந்த ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. சரி, நம்ம என்ன பார்த்துலாம்னா மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். நம்ம என்னென்னா பேடிஎம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கீழே விழுந்துட்டு தான் இருக்குது, அதை நம்ம பார்க்க வேணாம். இப்போது மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தலாம். இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் எல்லாமே டபுள் டாப் ஃபார்மாக இருக்குது. டபுள் டாப் ஃபார்ம் விட்டு மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா, ப்ரீவியஸ் லோ உடச்சி அந்த நெக்லைன்னு சொல்லுவாங்க, நெக்லைனை உடச்சிட்டு மார்க்கெட் நல்லா கீழே வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து மேலே போக ஆரம்பிச்சுது. அப்போ சில பேர் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தவங்களாம் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, அப் ட்ரெண்டுன்னு பை பண்ணவங்க கூட இருந்திருக்கலாம். ஆனால் நார்மலாக தெரியும் இது வந்து ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது, டவுன் ட்ரெண்டோட கரெக்ஷனில் இருக்குது. நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணுற டூல் ஒன்று இருக்குன்னா, ஃபெபனோக்கின்ற ஒரு 1000 வருஷம் முன்னாடி ஒருத்தர் கண்டுபிடிச்ச டூலை வந்து நம்ம இன்றைக்கி அவர் கண்டுபிடிச்ச நம்பர்ஸை வந்து நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃபெபனோக்கியை கூட போட்டு பார்க்கலாம். பாருங்கள், போட்டு பார்க்கும்போது மார்க்கெட் கரெக்டாக எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.618. இந்த 0.618க்கு அப்புறமா மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியல. ஏன் நான் காமிக்கிறேன். மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 0.618லேருந்து அடித்த மார்க்கெட் தான் எங்கே கட்டை 800 ரூபாயிலேருந்து இப்போ கட்டை எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 487 ரூபா. 2 நாளாக வந்து லோவர் சர்க்யூட் அடிச்சிருக்கேன். ஏன் நம்மளுக்கு வந்து அதை பார்க்கும்போது தெரியலன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில்ஸ்டிக்ஸில் வந்து லோவர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன ஒரு டாட் இருக்கா, அங்கேருந்து அடுத்த நாள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா கிட்டத்தட்ட 20% கிட்ட கம்மியாக இருக்குது. பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது ஒரே நாளில் எவ்வளோ கம்மியாக இருக்குது, 20%. இது வந்து தேர்ஸ்டே. அடுத்த நாள் திருப்பியும் இந்த இடத்துல இருக்க தெரியுதா அவங்களுக்கு சின்ன டாட்டு, திருப்பியும் 20%. என்ன ஆச்சுன்னா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து
பேடிஎம் வந்து 40% கிட்ட கீழே விழுந்திருக்கு. ஆனால் எங்கேருந்து விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.68 தான். இது நார்மலாக மார்க்கெட் தெரிஞ்சவங்க அந்த இடத்துல போய் பை பண்ணியிருப்பாங்கன்றது டவுட்டு தான். ஏன்னா அழகாக டவுன் ட்ரெண்டில் இருக்கும் போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செல் சைடு இருந்திருப்பாங்க தவிர யாருமே என்ன பண்ணியிருப்பாங்க லாஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போதுமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம டெக்னிக்கல் ஒழுங்காக படித்தோன்னா ஒன்று நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போம், இல்லை லாஸ் பண்ணாமல் சும்மா இருப்போம். இதுதான் 2 விஷயம். ஒன்று என்ன பண்ணியிருப்பீங்க, செல் பண்ணியிருப்பீங்க, ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இல்லைனா பை பண்ணாமல் லாஸ் பண்ணாமல் நம்ம என்ன இருந்திருப்போம், சும்மா இருந்திருப்போம். இதை தான் நம்ம திருப்பி சொல்கிறது. அதனால் பேடிஎம் வந்து கீழே விழுந்தாலும் சரி நம்ம பயப்படணும் அவசியம் கிடையாது. ஏன்னா சொன்ன மாதிரி பேடிஎம் கீழே விழுந்தாலும் மற்ற ஸ்டாக்ஸ் ஏறும். அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். இல்லை பேடிஎம்மில் போயிட்டு சில பேர் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சாங்கனாலும் அதுக்கேற்ற டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு கம்பெனி விழுதுனா ஒரு கம்பெனி வந்து ஏற தான் செய்யும். ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா பேடிஎம்மோட ஓனர் வந்து ஸ்டேட்மெண்ட் ட்விட்டரில் வந்து எக்ஸில் வந்து சொல்லியிருக்காரு. என்னென்னா உங்களோட ஃபேவரட் ஆப் வந்து February 29 கழிச்சும் போக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் கிளாஷ் ஆகுது. என்னென்னா இந்த ஃபின்டெக் வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி பேன் பண்ணுறீங்க, ஆர்பிஐ இந்த மாதிரி பண்ணிருக்கக்கூடாதுன்னு எதிராக வராங்க. ஏன்னா இப்போ எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்கில் வந்து இதை காட்டிலும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து பண்ணும்போது ஸ்மூத் ட்ரான்சாக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இந்த ஃபின்டெக்கு மட்டும் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து டக்குன்னு பேன் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆர்பிஐக்கு அகென்ஸ்டாகவும் வராங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கிராஸ் ஃபயரில் நம்ம போகாமல் நம்ம எப்போதுமே என்ன பண்ணலான்னா ட்ரேடிங்கில் நம்மளுக்கு என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து பேடிஎம்மில் ஆப் வச்சுருக்கீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பயப்படணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் பேமெண்ட்டில் உங்கள் ஆப்பில் வேலெட்டில் வச்சுருக்க காசு அப்படியே தான் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்டேக் வந்து பேடிஎம்மில் வச்சுருந்தீங்கன்னா அதை என்ன பண்ணிக்கோங்க, வேறு எதுக்காக மாற்றிக்கோங்க. நம்ம ரொம்ப வந்துட்டு பேனிக் ஆகி இன்றைக்கே போய்ட்டு க்ளோஸ் பண்ணணும், எல்லா மணியும் விட்ரால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், விட்ரால் பண்ணுறதோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதோ பொறுமையாக பண்ணிக்கலாம். பேனிக் ஆக வேணாம். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு நியூஸ் மீடியா பார்த்தோன்னே பதட்டில் பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, பேடிஎம்மில் இருக்க காசு எல்லாமே எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். சரி, அந்த பயத்தை போக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, take care. Bye.